A few moments later. சிலர் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கான வீடியோவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சப்ஸ்கிரைபர் நம்ம கூட விளையாடுற சப்ஸ்கிரைபர் நம்ம கில்ட் பசங்க. ஸோ வந்துட்டு அதில் ஒரு தம்பி வந்துட்டு என்கிட்ட கேட்டிருந்தார். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, என் கூட விளையாடுற கில்டு பசங்க தான். அதில் ஒரு தங்கச்சி தான் சொல்லியிருந்தாங்க, தாஸ்தாயினி தங்கச்சி. அவங்க அண்ணன் வந்துட்டு கீபோர்ட் மவுஸ் வாங்கி வச்சுருக்காரான். இது ஜிஜி மவுஸ் எப்படி யூஸ் பண்ணுறது அவருக்குன்னு தெரியலையா. ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. தம்பி இந்த வீடியோ பார்த்துட்டிங்க அப்படின்னா லைக் பண்ணியா, லைக் பண்ணிட்டு பாருங்கள் இந்த வீடியோவை. உங்களுக்கான வீடியோ தான்யா. ஓகேவா, நான் எப்படி ஜிஜி மவுஸில் எப்படி செட்டிங் வைக்கிறேன், எப்படி அதை ஓப்பன் பண்ணுறேன், வெறும் 3 ஆப்ஷன் மட்டும் நீங்கள் செஞ்சாலே போதும், நீங்கள் வைக்கலாம். ஓகேவா. ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோருக்குள்ளே போயிருங்க. ப்ளே ஸ்டோருக்குள்ளே போய்ட்டு ப்ளே ஸ்டோரில் ஜிஜி மவுஸ்ன்னு தட்டினாலே ஒரு ஆப் வரும். அந்த ஆப் மட்டும் டெவலப் பண்ணுங்கள். ஓகே ஜிஜின்னு தட்டினாலே இங்கே ஒரு ஆப் வரும், வெயிட் பண்ணுங்கள். ஓகே வந்துச்சு. பார்த்தீங்கன்னா இப்போ டெவலப் பண்ண சொன்னோம். கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ண முடியாதுன்னு காட்டும். கீழே ஒரு மாதிரியாக ரெட் கலரில் பூத்தா கட்டி. ஸோ அது சரி பண்ணிக்கலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஸோ ஒய்ஃபைனால பார்த்தீங்கன்னா சீக்கிரம் ஏறுது. முக்கியமாக இது ஃபோன் டாட்டாவில் நீங்கள் ட்ரை பண்ண முடியாது, கஷ்டம். இதை ஓப்பன் பண்ணும். இந்த ஜிஜி கனெக்ட் பண்ணால் பண்ண முடியும். நான் அந்த மெத்தட் 3 மெத்தட் அந்த மாடல் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வெளியே ஆகிட்டு ஓகே ஜிஜி மவுஸ் இருக்குது. ஜிஜி மவுஸ்னு ஓகே வந்துடுச்சா. வந்தாக்க என்ன பண்ணுங்க, இந்த கூட்டல் தட்டிக்கிங்க. கூட்டல் தட்டு வர ஃப்ரீ ஃபயரை செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் மேக்ஸ் வச்சுருந்தாலும் சரி, நார்மல் வச்சுருந்தாலும் சரி, எது வச்சுருந்தாலும் சரி. நான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மேக்ஸை மட்டும் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஓகே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கீழே உள்ள மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் போட்டிருக்கோம். அதை கிளிக் பண்ணிட்டு எது தட்டிங்கன்னா 3ஆவதாக இருக்குது ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். தட்டின கையில் ஓகே கேட்கும். ஓகே தட்டிடுங்க. தட்டின இப்போ நேரம் எங்கே போகணும்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்கும். ஓகே பாருங்கள், இந்த 2 மெத்தட் ஓப்பன் ஆகிடுச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா கீழே உள்ளது பார்த்தீங்கன்னா யூஎஸ்பியோட மேலே வந்து ஒரு மெத்தட் இருக்கும். அது வந்து சொந்தமாக நீங்கள் ஓகே கொடுத்தாலே உள்ளே போகிற கையோட ஓகே கேட்கும். ஓகேவா கேன்சல் ஆனி ஓகே கொடுத்தீங்கன்னா அது ஆன் பண்ணிக்கும். ஓகே 2வது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து யூஎஸ்பி கனெக்ட் பண்ண சொல்லும். ஏன்னா வந்து என்னென்னா யூஎஸ்பியோட செட்டிங்கில் போய் ஆன் பண்ண சொல்லும். மெயின் வந்து ஓடிபி மேலே ஆன் பண்ணுங்க. ஏன்னா நான் ஆல்ரெடி செஞ்சுருக்கனால வந்து எனக்கு காட்டுது. இப்போ நான் வந்துட்டு இப்போ எனக்கு என்ன கேட்குது அப்படின்னாக்கா ஒய்ஃபைவோட அக்கௌண்ட் நம்பர் கேட்குது. இப்போ என்ன மேலே தள்ளிகிட்டே வரும். பொறுமையாக தெளிவாக பாருங்கள். இந்த ஒய்ஃபை பே தான் சொன்னால் இது ஓன் பண்ணியிருக்கணும். ஓகே வெயிட் பண்ணுங்கள். இங்கே இந்த ஒய்ஃபை பே தான் அதெல்லாம் ஓன் பண்ணி விட்ருக்குங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள், காட்டுறேன். ஒய்ஃபை வீடியோ காணும். பார்த்தீங்கன்னா இது எங்கே இருக்குன்னு தெரியல. ஒய்ஃபை இது பார்த்தீங்கன்னா ஒன்றும் தட்ட தேவையில்லை. நீங்கள் இதை மட்டும் தட்டினா போதும். இது என்னன்னாக்கா ஒய்ஃபைவோட வந்துட்டு ஓடிபி கேட்குது. ஸோ இந்த ஓடிபியை மட்டும் நம்ம கனெக்ட் பண்ணிட்டாக்கா மெத்தட் எல்லாமே ஓப்பன் ஆகிக்கும். ஸோ இந்த ஓடிபி எங்கே காணும்?
வெயிட் பண்ணுங்க. ஓகே, இப்போ எங்கேன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், 3வது ஆப்ஷன் தான் சொல்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், ஒய்ஃபை பின் ஒன்று இருக்கா. இப்போ வந்து இதை கிளிக் பண்ணுறோம். தட்டின கையோட ஆன் பண்ண சொல்லுவோம். இது வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க, தட்டிட்டு இதை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணின கையோட கீழே 2வதாக இது ஸ்கேன் பண்ணுறது. இதுதான் ஓடிபி நம்பரு. இங்கே பாருங்கள், மேலே ஓடிபி வரும். அந்த கோட் நம்பரை நம்ம மேலே அந்த இதில் போடணும். வெயிட் பண்ணுங்கள், வந்துடுச்சா? இன்னும் வரல. மறுபடியும் ட்ரை பண்ணுவோம். மறுபடியும் தட்டுவோம். ஏன்னா ரெக்கார்ட் ஓடுறதுனால வர மாட்டேது. வெயிட் பண்ணுங்கள் கொஞ்சம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஓடிபி வந்துருச்சு. ஸோ அந்த ஓடிபி நம்பரை வந்துட்டு நமக்கு தட்டணும். இந்த ஓடிபி நம்பரை தட்டணும். இப்போ பார்த்தீங்கன்னா 58 இருங்க வரேன். என்னோட அது கீபோர்டு வந்து தெரிய மாட்டேது. ஓகே, 58 வேறு 962 இருங்க. 962 962. ஓகே, நெக்ஸ்ட்டு கொடுத்துருவோம். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு கொடுத்தா தான் ஓப்பன் ஆகிருக்கும். ஓகே, சக்ஸஸ். ஓகே, பார்த்தீங்கன்னா எல்லாமே ஓப்பன் ஆகிடுச்சு. தட்டுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயருக்குள்ளே நம்மளால் போக முடியும். ஓகே, நம்மளோட கீபோர்ட் மவுஸ் ஹேண்ட் கேம் பாருங்கள். இதுதான் நம்மளோட கேமிங் செட்டப்பு. ஸோ மொபைல் பிசி செட்டப்பு பார்த்துக்குங்க. இப்போ வந்துட்டு நம்ம பார்த்தீங்கன்னா வந்துட்டு வீடியோவில் கிளியராக நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரிங்க. ஓப்பன் பண்ணுறேன். ஐயோ, சரி கட்டணும். ஓப்பன் மவுஸ். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோவில் தெரியும், தட்டிட்டாங்க பாருங்கள். என்னோடய கையை பார்த்துருப்பீங்க. ஸோ என்னோடய ஃப்யூச்சர் வேறு, என்னோடய சூழ்நிலை வேறு. ஓகேவா? கையை பார்த்துருப்பீங்க. இது அடுத்த ஒரு வீடியோவில் ஒரு லைஃப் ஸ்டோரியான ஒரு வீடியோ கண்டிப்பாக நான் போடுவேன். வந்து வீடியோவில் பாருங்கள். பார்த்தீங்கன்னா போயிடுச்சு. இன்னும் நான் செட்டிங் வைக்கணும். நான் மறுபடியும் அந்த தம்பிக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக வந்துட்டு நான் மறுபடியும் ஜிஜி மவுஸை அழிச்சிட்டு திறந்துருக்கேன். ஓகே, இங்கே பாருங்கள், மவுஸ் தான். இங்கே பாருங்கள், மவுஸ் தான் வைக்கிறேங்க. பாருங்கள், மவுஸ் தான் வைக்கிறேன். ரிமோட் பார்த்துருப்பீங்க. நல்லா பாருங்கள். இந்த மவுஸ் சிம்பிள் காட்டுன்னு நினைக்கிறேன். ஓகே, அவ்வளோதாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா. ஸோ உங்களை மாரி ஒரு மக்கள் நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் எங்களுக்கு சப்போர்ட்டு. ஓகேவா? மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஆதரவு எங்கள் பலம். ஓகேவா? நான் எப்போ சொல்ல ஒரு விஷயம் தான். ஓகே, மீண்டும் அடுத்த வீடியோ நல்ல வீடியோவில் சந்திப்போம். உங்கள்கிட்ட பாய்.